இந்த பச்சை பயிர் வந்து ஊற வச்சிடலாம். அரிசி ஒரு அரை டம்ளர் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். காலையில் ஆட்டிக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பச்சை பயிர் ஆட்டிடலாங்க. நமக்கு கான் ஒரு டம்ளர், அதில் இஞ்சி பூண்டு சேர்த்து கொத்தமல்லி தப்பி ஆட்டு பவுலில் இந்த மாவு ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துடலாம். மாவில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிடலாங்க. கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கொஞ்சம் பன்னீர், இதெல்லாம் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசாலா சீஸ் போட்டுடலாம். கொஞ்சம் கடல மாவு அப்படி போடுங்க. நிறைய போட்டுறாதீங்க. கொஞ்சம் வேணுங்கிறது கொஞ்சம் பைண்டிங் வருது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. இதுலேருந்து குட்டி குட்டி பாலாக அப்படி போடலாம். இந்த பாசிப்பயிறு மக்காச்சோளம் போட்டு ஆட்டினதுங்க பணியாரங்க. ரொம்ப பாருங்கள், சீசல் அப்படியே வெளியில் வருது. டேஸ்டான பணியாரம். பாசிப்பயிறு மாவு கூட நம்ம மக்காச்சோளம் மாவு கலந்து ஆட்டிங்க. அதில் வெஜிடபிள் எல்லாம் போட்டு முட்டை ஊற்றி சீஸு பன்னீர் எல்லாம் போட்டு கலந்து சுட்டுதுங்க. நான்ஸ்டிக்கில் சுட்டுட்டேன்னு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குங்க. சுட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, சத்தானது, நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது. நான் கொஞ்சம் கடல மாவு போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து போட்டால் இன்னும் நல்ல முறுமுறுப்பாக இருப்புங்க. இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.